2 days ஒரே இது வந்து வீட்டுக்குள்ள லோ பார்த்தா இது லைட் அப்படியே ராங் டைம்ல என்ட்ரி ஆயிட்டுங்க. சாம் புடுனா ஊத்தும் பூஜாரி வேலை ஒரு டென்ஷன் ஏத்தி இதாவது பரவாயில்ல நல்லா அப்படியே ஒரு ஸ்பூன் கூகுள்ல மட்டும் போட்டு என்ன திட்டிதா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்ப சும்மாவே இங்க ஒற்றை அடிக்கிறதுக்காக மேல மாட்டி அப்ப இதுக்குள்ளேருந்து ஒரு நாளைக்கு வெல்கம் டு SM ஃபேமிலி பூஜா செலிப்ரேஷன் பிகின் ஆயிடுச்சுங்க. ஃபேமிலியில் 2 days ஒரே ப்ரிப்பரேஷனு. இன்னைக்கு எல்லாம் எல்லோவில் இருக்கிறாங்க. ஆயுத பூஜைனாவே எல்லோ இருந்தால் தான் ஆகும். ஆரஞ்சு எல்லோ அது ஒயிட் டோர்லிங்க. இது வந்து ஒரு ரப்பனின்னு வைங்களே குங்குமத்தை ஃபாரவர் நல்ல வேலை கொண்டு காரில் விற்க மாட்டாங்க. இது பர்மனெண்ட் மார்க் தான். அட்லீஸ்ட் செவத்து வச்சுருந்தா கூட செவத்து பெயிண்ட் அடிச்சு கரெக்ட் பண்ணிடலாம். இதை கரெக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. பட் அது ஏன் ஒன்றுக்கு இந்த தடவை 3 அடித்தாங்க தெரியல. பாத்ரூம் பெருசாக கட்டினதுக்குங்க டோட்டல் காஸ்ட்டு இவனுங்களே கவர் பண்ணிடுவானுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணி தண்ணி வெளியே வர்ற அளவுக்கு விளையாடுறது. அதனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு இருக்குதுங்க. இதில் நான் வலிக்க விடக்கூடாதுங்க ஒரு மினிமல் ரைஸ்டில் தான் வச்சுருந்தேன். அப்படியே இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஃபில் பண்ணுறான்னு கீழே பூரா அப்படியே பூரா இது இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஃபில் ஆகிருக்குதுங்க. இப்படி இந்த அளவுக்கு ஃபில் பண்ணி இது வெளியே வந்து நம்ம லோ மெட்டல் அப்படி பண்ணிக்கிறது. மேட்டு பாருங்க, இந்த மாதிரி பசங்க வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஒரு மேட்டு வாங்கினா செட் ஆகுமா? லோகோட ஐடியா இதெல்லாம் நல்லா பெருசாகி பெரியவங்க மட்டும் இருக்கிறப்ப வாங்குற மேட்ரு. இது வந்து வீட்டுக்குள்ளே இப்போ லோகோ பண்ணிக்கிற செட்டப்புங்க. வெரி சிம்பிள் செட்டப் தான் நம்மளது. மினிமலிஸ்டிக்காக இருக்கிறது தான் நான் லைஃபுக்கு நல்லது. எனக்கு அதான் பிடிக்கும். நீ அடுத்து ஆஃபீஸுக்கு லோகோ செட்டப் பண்ணியிருக்காங்க. எதுவுமே என்னோட ஹெல்ப் இல்லை, பெருசு இது இல்லை. நான் எப்பவுமே ஏர்லி ஸ்டார்டர் கிடையாது. லோகோ காலையில் இன்னைக்கு நேரமே இருந்துச்சு இந்த வேலையில் பண்ணியிருக்காங்க. மயிரமனுங்க ஃபுல் பேக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நோட்டை பூரா ஏற்கனவே பாதி 2 வீட்டுக்கு பாதி பிரித்து எடுத்தாச்சுங்க. இது ஆஃபீஸ்க்கு எடுத்து போகுது. என்ன இத்தனை புக்கில் வைக்க முடியாது போதும். ஆஃபீஸ் ஒர்க்குங்க. இந்த செட்டப் பூரா மாமாவோட செட்டப்பு எப்படி நிற்கிது பாருங்க. உள்ள இன்டர்னலாக நேற்றான டேமேஜ் எல்லாமே டீம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னாவே ஃபுல் டேமேஜ் ஆகிருங்க. 2 சைடு கட் பண்ணி விட்டுறலாமா? க்ளீன் நடக்கிற எல்லாமே மாமா செட்டப்புங்க. நீட்டாக செட் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இதை செட்டப் போயிட்டு இருக்குங்க. நேற்று வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஸோ சில வெளியே எடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீம் க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க. செலிப்ரேஷனுக்காக இந்த டைம் நான் பார்த்தா இதை லைட்டாக யூஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் இந்த ரேக்கு பெருசாக யூஸ் பண்ணல பூஜா ரேக்கு. அப்படியே ராங் டைமில் என்ட்ரி ஆகிட்டுங்க. இந்த செட்டப் வந்து பூ இருந்தால் தான் நாங்கள் அப்படின்ட்டாங்க. பூ வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்குதுங்க. பூவோட சேர்ந்து வந்தால் தான் ஒரு லுக்கு கிடைக்குங்கிறாங்க. சாமி புடுனா ஊற்றும் பாருங்க. விளையாண்டே வந்து உட்காந்துருந்தேன். டயர்டாகிடுச்சு. இவர் ஒன்றும் புரியல. போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன். பூஜாரியர் வேலையை மாமா தான் எங்கே டேக் கேர் பண்ணியிருக்காரு. எல்லா வேலையும் முடிஞ்சது சாமி கும்பிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. நீ முடியும் எல்லாம் விளையாண்டு செலிப்ரேஷன் முடிஞ்சு டீம் வந்து லஞ்சுக்கு போயாச்சு. ஒன்லி லோகனாகி மட்டும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சைனிங் ஆஃப். ஒரு நாளைக்கு ஒரு 30% ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா காலையில் 2 பசங்களை ஸ்கூலுக்கு தட்டுறது தான். ஏமா காலையில் 2 பசங்க ஸ்கூலுக்கு தட்டினா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 100% ஸ்ட்ரெஸ் லெவல் பாடி தாங்கினாங்க. காலையில் ஒரு 1 ஹவர்லேயும் இவங்க 2 பேரும் ஒரு 30% ஸ்ட்ரெஸ்ஸை லோவலுக்கு ஏற்றிடுவானுங்க. மறுபடியும் சாயங்காலம் வந்து ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிற மறுபடியும் இன்னொரு 70% ஏற்றிடுவானுங்க. ஹோம்ஒர்க் தான் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதுக்காகவே வேறு ஏதாவது ஸ்கூலில் மாற்றணும் போல். எனக்கே திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் இவனை பார்த்தா சொல்லி கொடுத்த மாதிரியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். ஆனால் கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்த பேஜையும் ஸ்கூல்ல எழுதின பேஜையும் வச்சு பார்த்தோம்னா ஏதோ வேற பையன் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். எங்கிட்ட எழுதுற போட்டு இப்படி எழுதுவான், அங்க மட்டும் அழகா எழுதிட்டு வருவான். இவன் தான் எழுதுனானே தெரியாத அளவுக்கு எழுதுவானுங்க. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அவன் எழுதுனது. இதுக்கே எவ்வளோ நல்லா எழுதியிருக்கான் பாருங்க. ஃப்ளாட்டாக நோட்லேயே எழுத சொன்னால் சூப்பராக கர்சிவ் ரைட்டிங் எழுதுவாங்க. அதில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் லோ எழுதுன்னு சொன்னேன்னா நார்மலாக நோட்லேயே இப்படி எழுதுவானுங்க. ஒரு டென்ஷன் ஏற்றி இதாவது பரவாயில்ல. நான் எழுத சொன்னேன்னா இந்நேரம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் எழுதியிருப்பான். இழுத்து அவன் வந்து ஒரு கர்சிவ் ரைட்டிங் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பழகிட்டான். எனக்கு அப்படியா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எஸ் எல்லாம் நம்ம போட்டு காமிச்சோன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எழுதுவான். இது இனி மயிலோட ஃபேவரட்டுங்க. 2 பேரும் மாற்றி ஒன்று வச்சுருக்கானுங்க. அப்பப்போ அம்மாவுக்கு சிங்கம் புலினாவே ஆகாது.
நேற்று வந்து 3:30க்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். ஃபாஸ்டிங் இஸ் வெரி வெரி குட்டுங்க. எப்பவுமே அதுக்கப்புறம் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. ஒரு 11 o'clock 12 o'clock எவ்வளோ புஷ் பண்ணி சாப்பிட்றோமோ அவ்வளோ பெட்டருங்க. இப்போ நான் வந்து 3:30க்கு சாப்பிட்டு முடிச்சுதுங்க. அப்படி பார்க்கும்போது 3:30 to 3:30 12 hours 9:30 ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 hours ஆகிருக்குது. இப்போ டோட்டலாக 18 hours ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இது பெனிஃபிட்ஸ் வந்து டாக்டர் சொல்லுவாங்கல்ல மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு, அந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கிள் வந்து பாடியில் நடந்துட்டுருக்குங்க. ஸோ இது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பெஸ்ட்டுங்க. இப்போ நான் இதை புஷ் பண்ணுறக்காகங்க இதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணாமல் இருக்கிறேன்னாங்க பழம் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம். பாலில் லாக்டோஸ் இருக்குதுங்க, கம்ப்ளீட்டாக சுகர் தான். அது வாய் கீழே போனதுக்கப்புறம் இனி சர்க்கரையை போடாமல் சாப்பிட்டோம்னா கூட பழத்துலேயே ஃபுல்லாக ஃப்ரூக்டோஸ் இருக்குதுங்க, அது ஃபுல்லாக சுகர் தான். லெமன் பெட்டருங்க, ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் லெமனு. இதில் நீங்கள் ஃபுல் லெமன் புழிஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2 grams கார்போஹைட்ரேட் தான் அதில் இருக்குங்க. உங்கள் கீட்டோசிஸ்லேருந்து ஃபேட் பர்னிங்கில் பாடியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் ஃபாஸ்டிங்கோட ஒரே குறிக்கோளுங்க. லெமன் ஜூஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா அப்படியே ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அள்ளி உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே ஃபாஸ்டிங் பிரேக் ஆகிடும். அதனால் இதை டச்சே பண்ணக்கூடாது. இதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஐடியா. இன்னொன்று உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மினரல்ஸ் தானுங்க. இது எந்த வகையிலையும் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணாது. ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் தண்ணி வந்து வீட்டில் குடிச்சிக்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணால் அப்படி இதுலேயே ஆற்றிடுவாங்க. இப்படிக்கு மேலே கீழேயும் ஆற்றி வச்சு அதே பண்ணி காமிச்சிடுறேன். அப்படியே ஆற்றிங்க. ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை. இது ரொம்பவும் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லைங்க. எவ்வளோ உங்களால் குடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் அப்புறம் குடிக்க முடியாது. குடிக்கும்போது ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிச்சிக்கணும். டெய்லி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பல்லோட எனாமில் பூரா லெமன் வந்து போட்டு தள்ளிடும். பட் வாய் கீழே வந்து லெமனோட அட்வான்டேஜே மெடிக்கல் மிராக்கிளுங்க. கிட்னியில் லட்சக்கணக்கான ஃபில்டர்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே இது அப்படியே வரப்பிரசாதுங்க. போய் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் பயங்கரமாக கரெக்ட் பண்ணும். ஓவராலாக பாடி ஹீல் பண்ணுறதுக்கு, டெய்லி விட்டமின் சி கவுண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு லெமன் வந்து ஒரு பெஸ்ட்டுங்க. கூகுளில் மட்டும் போட்டு என்ன திட்டிடாதீங்க. கூகுளில் போட்டேன்னு எப்போ லெமன் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி குடின்னு சொல்லுவாங்க. ஒஸ்ட் ஐடியாங்க கூகுள் சொல்கிறது. ரீசன் வந்து நான் சொல்லிடுறேனுங்க. நான் இப்போ ரைட் பர்சன் தான் லேர்ன் பண்ணுவேன். அவங்க சொல்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளு தான் நமக்கு லைஃப்பில் மீனிங்ஃபுல்லான இம்பேக்ட் வந்து கொடுப்பாங்க. நானும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தப்பாக ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இமீடியட்டாக குடிச்சோம்னாங்க நம்மளோட ஃபுட்டை வந்து ஆல்கலைன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருங்க. இந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் தன்மை வந்து நம்ம அந்த மாதிரி ஃபார்மில் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறது நமக்கு நல்லது கிடையாது. ஆல்கலைன் ஃபார்மில் இருக்கக்கூடாது. வயிறே அசிடிக் ஃபார்மில் தான் இருக்குது. அதனால் அசிடிக் ஃபார்மில் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் இது தீமையாக போகிறது இல்லைங்க. நான் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக இந்த ஜேர்னியில் நான் இருக்கிறேன். கேன் see லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை பாடிங்க. இட் இஸ் நாட் ஈஸி. சும்மா வந்து நடக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு டேப்லெட்னாலேயோ ஒரு இதனாலேயோ இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட எனக்கு மவுத் அல்சர் ப்ராப்ளம் வந்துங்க பல வருஷங்களாக இருந்துருக்குது. வருஷத்துக்கே எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்த டாக்டர்ஸில் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாடிங்கிறது ஒரு மெட்டபாலிசமு, இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தேவைங்கிறது கொடுத்தா அதுவே எல்லாம் கரெக்ட் பண்ணும். அதுக்கு தேவையில்லாத விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கல அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீல் பாடி கொடுத்ததுன்னா அதை எப்பாற்பட்டாவது அதை கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸுங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எந்த ப்ரொஃபஷன்ஸுமே மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதில்ல. அது ஒரு ஒஸ்டான விஷயமா இருக்குது. டயபெட்டிஸுங்கிறதே ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். போனால் இமீடியட்டாக டேப்லெட் கொடுத்து இது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டாங்க. உடனே மெடிக்கேஷனுக்குள்ள உள்ளே கொண்டு வந்துருவாங்க. நார்மலாக சாப்பிட்றது நீங்கள் என்ன வேணால் போய் சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியது. அதனால் அவங்களோட லைஃப் குவாலிட்டியே இமீடியட்டாக இல்லைனாலும் நியர்பை ஃபியூச்சரில் அடி வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது வீடியோ எடிட் பண்ண தெரியாதுங்க. ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஒமேகா 3ங்க. திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எனி ஹியூமன் ஃபங்க்ஷனுக்குங்க. மேரினேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்குது. இதை அதுக்கடுத்து சாப்பிட்டுக்குங்க. எப்படி சாப்பிட்றங்கிறது இந்த ஃபார்மெட்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது உங்களுக்கு பாசிப்பயிறு குழம்புங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சப்பாத்தி ரெடியாக இருக்குதுங்க. சப்பாத்தி முன்னாடி எப்பவுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க. அதனோட டேஸ்ட்டே தனிங்க. கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா அதனோட டேஸ்ட்டே நச்சுன்னு இருக்குங்க. அப்போவே பசஞ்சு அப்போவே சுடுறத விட கொஞ்சம் ஒரு 4-5 hours முன்னாடியே எப்பவுமே பணிஞ்சு வைக்க சொல்லிடுவாங்க. அண்ட் மெடிக்கல் மிராக்கில் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரையிங் இஸ் ஆல்வேஸ் டிஸ்கரேஜுங்க. ஷாலோ ஃப்ரையிங் இஸ் சம்வாட் பெட்டர் தென் டீப் ஃப்ரையிங்க. டீப் ஃப்ரையிங் ஒருபோதும் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கிற ஒமேகா 3 எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுங்க. அதனால் பெட்டர் வந்து
ஷேடோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிங்க முடியாதப்ப. பேன் ஃப்ரையிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அத்தை வந்து எப்பவுமே நான்வெஜ் செஞ்சால் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. எந்த ஐட்டம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆர்டர் படி தான் நான் சாப்பிட்றது. இந்த ஆர்டர் படி சாப்பிட்டீங்கன்னாவே எந்த ப்ராப்ளத்தையும் அண்டர் 4 வீக்ஸில் ரெக்கவர் பண்ணிடலாங்க. அத்தையே எக்கச்சக்க A1C வச்சுருந்தாங்க. கிச்சன் A1C நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க அத்தை. பெப்பர் போட்டுங்க. அதனால் வெரி வெரி வைட்டலுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறையா நல்லது பண்ணுங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுற டாக்டர்ஸ்லாங்க இவ்வளவும் சாப்பிட சொல்கிறாங்க. பட் நான் அந்த ஸ்டேட்டுக்கு இன்னும் வரல. கிராஜுவலாக என்னோடய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபிஷ்ஷுக்கு ப்ரியாரிட்டி. இதே தான் ராஜ்கிரண் மாதிரி சாப்பிடணுங்க. இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு இதாக தான் இருக்குங்க. அப்புறம் சாப்பிட நமக்கு வில் கெட் யூஸ் டு இட். அப்புறம் பாடியே வந்து மெயினான மேட்ருங்க புரியாமல் இருக்கிறது. நம்ம காலையில் தப்பான விஷயம் சாப்பிட்டோம்னா அடிச்சு காலையில் ஒரு டீ காஃபி எடுத்து குடிச்சேன்னு வைங்களேன், பேக்கரி சைடு போனால் ஆட்டோமேட்டிக்காக தோணுமாக்கு ஒரு பப்ஸ் சாப்பிட்லாம், ஒரு டீயை குடிக்கலாம், ஒரு வடை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குங்க. காலையில் ஃபஸ்ட்டு வாய் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் கரெக்டான உணவு மட்டும் காலையில் ஹெல்த்தியான உணவாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா பாடியே உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கூடாது தப்பாக சாப்பிட்றதுக்குங்க. நமக்கே தெரிய சாப்பிடும்போது இது நல்லது இல்லைங்கிற ஃபீல் பாடிக்கு வந்து கொடுக்கும். ஆனால் வந்து தப்பான சாப்பிட்டோம்னா நைட்டு வரைக்கும் நம்ம தப்பான தூண்டி நம்மளை ஹெல்த்தியாக வாழக்கூடாதுங்க. சும்மா ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க. பேசுகிற பார்த்தா பெருசாக ஐயோ ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குங்க. பட் சின்ன சேஞ்ச் வந்து லைஃப்பில் பண்ணோம்னா ஃபியூச்சர் ப்ரூஃப். ஃபியூச்சர் நாளைக்கு நான் 70 years 80 yearsல நான் எப்படி இருக்குங்கிறத நான் இன்றைக்கி தான் டிசைட் பண்ணணும். இன்றைக்கி நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஃப்யூச்சர் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் வெரி வெரி ராங் அப்ரோச்சுங்க. அதுதான் இதில் ஒரே இருக்குங்க. நான் ஃப்யூச்சர் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் தான் நான் என்னோடய டெய்லி லைஃப்பில் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது ரொம்ப பேசினா பார்க்கும்போது ரொம்ப பெரிய டாப்பிக்காக தெரியுங்க. பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது சாப்பாடு அவ்வளோதான். அதில் ரொம்பலாம் ஒன்றும் பேசி தேவையில்லை. சில ரெஸ்ட்ரிக்டடு ஆக்டிவிட்டீஸு பிரெயின்லேருந்து வரணும். சொசைட்டியில் தப்பாக இருக்கிற விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். அது லோகோ ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. லோகோ வந்து ஒரே ஒரு டைம் இந்த பொரியல் சாப்பிட்டு கீரையே என்னமோ முட்டையை என்னமோ சாப்பிட்டாங்க. பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லித்த கம்ப்ளைண்ட் ஆச்சுங்கிறது எப்படி இருக்குது? அப்படி இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி ஆனதே இல்லை. ஆனால் அதுக்கு முந்தின வீக் வந்து இன்னைக்கு மகிழுக்கு அதே மாதிரி ஸ்கூலில் ஏதோ சாப்பிட்டு சேரல. ஸோ அவனுக்கு நான் ஊட்டி விட்றேன்ல, மோஸ்ட்லி அந்த ஸ்டொமக் இஷ்யூலாம் இந்த இதுலேயே போயிடும். அவனுக்கு ஊட்டி விட்டு நான் ஏதாவது சாப்பிட்ருப்பேனா இருக்கும், அதனால வந்திருக்குமா இருக்கும். ஆனால் அதுலேருந்து நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு நேரத்தில் ப்ரோட்டீன், ஒரு நேரம் ஃபைபர் தனித்தனியாக வச்சுக்கிறது, ஒட்டுக்கே எடுக்கிறது இல்லை. ஆமாம், முட்டை சாப்பிட்டா பொரியல் சாப்பிட மாட்டேன், பொரியல் சாப்பிட்டா முட்டை சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலாக லோகு பயங்கர ஸ்ட்ராங் பாடி மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா என்னோட தான் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போல. நான் இதெல்லாம் எந்த சாப்பிட்டாலும் எனக்கு உண்டாகிறது இல்லைங்க. டூயிங் வெரி வெரி குட்ங்க. லோகோ பிளஸிபோ எஃபெக்ட்னால அப்படி நினைக்கிறாளா இல்லை உண்மையாலுமே பாடியில் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலிங்க. அதே மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டேன். காலையிலே கோவக்காய் பொரியல் எக்கும் எடுத்துக்கிட்டேன். அத்தைக்கெல்லாம் அப்படி ஆகிறது இல்லைங்க. லோகு வந்து கொஞ்சம் அவளுக்கு ஏதோ பேட் பாக்டீரியா உள்ள அதிகமாக இருக்குதுங்க. அப்பப்போ சும்மாவே ஓப்புண்டு ஏப்ப விட்டே இருக்காங்க. இதெல்லாம் சைன் ஆஃப் எக்ஸஸ் கேஸ் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அப்படி வருதுங்க. லோகோட கமெண்ட்டுங்க. என்ன சொன்னேன்? இஸ் திஸ் அன்னபூர்ணா சப்பாத்தின்னு கேட்டேன். சூப்பராக முன்னாடியே ஃபெர்மெண்ட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். ஃபெர்மெண்ட் இல்லை, அம்மா இப்போ புதுசாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, பாலாடை. ஆனால் அது ரொம்ப கெட்டி ஆடையும் இல்லை, பால் மேலே இருக்க ஆடை நாங்கள் எடுத்துருவோம். இருந்தாலும் மேலே ஒரு லேட் சன்னமாக அதை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிடுறாங்க. சீரியஸாக நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஹோட்டல் போனால் முன்னால் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த அங்கே கொடுக்குற சாஃப்டான சப்பாத்தி. இப்போ வீட்லேயே செய்கிறனால எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியே செஞ்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கிச்சன் ஸ்பைக் பண்ணும் சொல்லினேன். 2 தான் சாப்பிட முடியும். 1 or 2 தான் மேக்ஸிமம். 1 or 2 டேஸ்ட் நிறைய இந்த மாதிரி காய்கறி வச்சுக்கணும். நார்த் இந்தியன் வச்சு இப்போ அவங்களோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டை வச்சு சப்ஜி பண்ணிடுவாங்க. அப்புறம் பொரியல் தான் சப்ஜின்னு சொல்லுவாங்களோ ஏதோ ஒன்று. பொரியல், இந்த முளைக்கட்டின குழம்பு, இந்த 2 தான் வச்சுக்கோங்க. அது குழம்பு வந்து கெட்டி அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பரா இருக்கும். எக் நீங்க எப்படி எக் செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணி அதை வந்து சப்பாத்திக்கு இப்படி சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பிடிக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தெரியும். சின்ன பிள்ளைல இருந்து எப்பவுமே வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி அடிக்கடி நான் பண்ணுவேன்.
இப்படி ஒரு அன்பாக்சிங் வாழ்க்கையில் யாரும் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உள்பக்கம் வச்சு டேஞ்சராக கட் பண்ணாதுண்ணே. எப்பவுமே உடனே பாயிண்ட் பண்ணி நம்மளை பாயிண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நைஃபு. இத்தனை இது வாங்குறமே அன்பாக்சிங் பண்ணுற ஸ்டைலில் ஒரு கதை. கேஜெட் ரிவ்யூ சேனலாக வச்சுருக்குறோம். ஏங்க அப்புறம் 3M ஸ்டிக்கரு என்னென்னலாம் பாக்ஸில் பண்ணியிருக்கானுங்களே. ஸ்டிக்கரிங் ஒட்டி விடுறதுக்கே அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு கடைசியில் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸ்டிக்கரை யூஸ் பண்ணவே இல்லை கடைசியில் ஒன்று தெரியுதா. இந்த ஸ்டிக்கருக்கே ஒரு ரேட் ஆகும். பட் திஸ் கேன் பி யூஸ்ட். சூப்பர். பில்லா அதை வச்சு இதெல்லாம் லோகோ ஆர்டர் போட்ட ஐட்டம் எல்லாமே பல ஐட்டங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒமேகா 3 ஆசிட் வந்து வெரி வெரி வைட்டலிங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ கொடுக்குறேங்க. இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக்ஸுங்க. ஏற்கனவே சென்னையில் இருக்கும்போது வாங்கிச்சேன். இங்கே ஒட்டடிக்கிறதுக்காக மேலே மாட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இதாங்க இது செம யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வாங்கி எடுத்துகிட்டு 7-8 வருஷம் ஆகுதுங்க. தட்டி தூக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். கூட்டம் ஒரு தடவை டஸ்ட்டு பறக்காது. அதேமாதிரி லைஃபும் நல்லா இருக்குதுங்க. கூட்டும் போது வேகமாக கூட்டிடலாம் ஏரியாவை. ஸோ எல்லாமே ஒரே இதில் வச்சு பண்ணிட்டானுங்க. பரவாயில்லைங்க. இப்படி பண்ணி இப்படி அனுப்பிச்சா தான் ஈக்கோ இல்லையா. எப்பவுமே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருக்குறேங்க. அது கேட்டு மட்டும் வாங்கின போது நல்ல ப்ராடக்ட்டுங்க இது. பல்லு விளக்குக்கு யார் வேணாலும் பண்ணலாம். உள்பக்கம் சைடு வெளிப்பக்கம் என்ன மாதிரி கொனையாக இருக்காருங்க. இதெல்லாம் வெளிப்பக்கம் நம்ம விளக்கிடலாம். பட் அது உள்பக்கம் வந்து ரொம்ப பிடிச்சி தேய்ச்சோம்னா எவ்ரிதான் டேமேஜ் ஆகுங்க. அதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு உள்பக்கம் ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி நம்ம ஆனில் இருக்கும்போது இப்படி லைட்டாக இந்த மோஷனில் பண்ணும்போது அந்த அழுக்கு பூரா அப்படி வெளியே எடுத்து வந்துடுங்க. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரையே எதுவுமே இருக்காதுங்க. இவ்வளோ கோணையாக இருந்தும் என் பல் அதிகமாக நான் வெளியே போய் டாக்டர்கிட்ட மெயின்டைன் பண்ணாமல் இவ்வளோ க்ளீனாக இருக்கிற காரணங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் ப்ரெஷ் தாங்க. சிலர் ரொம்ப இதாக சொல்லுவாங்க, இந்த ப்ரெஷ் எதுக்காக கண்டுபிடிச்சது தெரியுமா அப்படின்ட்டு. ஒரு விஷயமே அது கண்டுபிடிச்ச விஷயம் வேறு எதுக்காக தான் இருக்கும். அதுக்காக உடம்பு சரியில்லாதவன் அவனுக்கு பல்லே வளர்க்க முடியாதவங்கனால அவங்களுக்காக கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாள் விட்டுருந்தீங்க. நமக்கு இது லைஃப்பில் யூஸ் ஆகுதா, நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேட்டாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம். சும்மா மொத்தமாகவே ஒரு 500 ரூபாய் என்னும் போது இந்த ப்ரெஸ்ஸு இது ஒரு ப்ரெஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது. நான் ரீசார்ஜபிள் பேட்டரி தான் வச்சுருக்கேன். எப்பவுமே ரீசார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அந்த பேட்டரி 200-300 டைம் மேலே ரீசார்ஜ் பண்ணலாம். அது போட்ட காசுக்கு மேலே பல மடங்கு நமக்கு வந்துருங்க. ஈட்டிங் விண்டோ வெரி வெரி வைட்டலுங்க. நான் வந்து இப்போ காலையில் சாப்பிட்டது அரௌண்டு 11-11:30 அந்த மாதிரி நான் சாப்பிட்டுனுங்க. இப்போ வந்து 4 o'clock ஆகுதுங்க. ஹை குவாலிட்டி ஃபுட்டுங்க. மெயினாக வந்து மற்ற ஐட்டம் நான் காலையில் சாப்பிட்டதில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே பொரியல் அதே ப்ரோட்டீனில் கண்டிப்பாக இருக்குங்க எனக்கு வேறு ஃபார்மில். பட்டு இன்னொன்று வந்து இந்த ரைஸை வந்து தூக்கிடுங்க. திணை இந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சுக்கோங்க. யூ வில் ஈட் லெஸ் கார்போஹைட்ரேட்டு. பட் இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு ப்ரோட்டீனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க. லைக் அயன் கால்சியம் கூட சில சிறுதானியங்கள் இருக்குது. இந்த ரைஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம்னாங்க வெறும் ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டுக்காக அதை மாற்றிட்டோம். பட் இதில் நீங்கள் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குங்க. இது 8 hours முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்புறம் வந்து சமைச்சதுக்கப்புறம் இன்னொரு 8 hours இதை ஃபெர்மெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டருங்க. பட் குளிர்காலம் வந்தால் சளி பிடிக்கும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க வேண்டான்னாங்க. நான் இப்போ ஒரு 1 week மட்டும் ட்ரை பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சளி பிடிச்சிது. அதுக்கப்புறம் இதை நான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டேனுங்க. இப்போ நான் வெய்ய காலம் மாறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8 hours ஃபெர்மெண்ட் பண்ணாமல் ஒரு 2-3 hours ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்லான்ட்டுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். யூ வில் சி ரிசல்ட்டுங்க. ஃபெர்மெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours தண்ணி ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்பப்போங்க 30% வந்து அன்குக்டு ஃபுட்டு நம்ம மீல் இருக்கிறது பெட்டருங்க. வெஜிடபிள்ஸ் என்ன மாதிரி லக்கியாக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் சான்ஸ் டு ப்ளக் அண்ட் ஈட்டு. பயங்கரம் இதே தனிங்க இதில் இருக்கிற ஃபைபரோட பவரே. நிறைய பேர் அந்த காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க, இப்போ சாப்பிட விட்டுருப்பாங்க. பட் இந்த ஃபைபரோட குவாலிட்டி வந்து இஸ் மச் மோர் பெட்டருங்க நம்ம இதில் வந்து எடுத்துக்கிட்டாலுமே. அதனால் இது எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு வெஜ்ஜி ஸ்டார்டர் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வெஜ்ஜி ஸ்டார்டரில் இதை நான் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-6 வெண்டைக்காய் சாப்பிட்டேன்னா இந்த ஃபைபரோட குவாலிட்டி எதுக்கும் ஈக்குவல் ஆகாது. ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபைபர் மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பாடிக்கு டிஃப்ரெண்ட் என்சைம்ஸு மைக்ரோம்ஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் குட் பாக்டீரியாவுக்கும் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறோமோ அதனோட பவரே தனிங்க. சொல்லப்போனால் ஐம் லிவிங் மீ ட்ரீம் லைஃபுங்க. இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீ வந்து இதை ஸ்கேல் பண்ணி ஃபுல்லாகவே தேவைங்க எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 80% நானே இங்கே க்ரோ பண்ணிட்டேன்னா ஐ வில் டெஃபினெட்லி லிவ் அ ஹாப்பி லைஃப்ங்க. அதுக்கு வேணுங்கிறது இந்த இடத்துக்கு வரும்போது தான் யோசிச்சுதுங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கால சூழ்நிலை ஒத்து இல்லை. வச்சு பார்த்து இந்த மண்ணில் எதுவுமே வரவே இல்லைங்க.
நல்லா சம்ஹவில் கீழே ஒரு 3-4 இயர்ஸ் இது லேண்டர் அப்படியே எம்டியாக வச்சுருந்ததுக்கு இப்போ ஐம் ஸ்டார்டட் சீயிங் ரிசல்ட்டுங்க எதுவும் பண்ணாமீங்க. கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணணுங்கிறது எனக்கு விருப்பம். ஆர்கானிக்காக பண்ணும்போது அதனோட இதே தனிங்க. அதெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் பூச்சியில் இருக்குமாக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கலர் பூச்சி, அங்கே பாருங்க இந்த நேரம் ஒரு வண்டு சாப்பிட்ருக்கு பாருங்க. எல்லாமே இந்த ஏரியாவில் நான் பார்க்காத மாதிரி ஒரு பூச்சிங்க. இலையெல்லாம் பாருங்கள், ஒரு மருந்துக்கு எது அடிக்கலிங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு ஈகோஸ்டத்தை நான் க்ரியேட் பண்ணிக்கிறதான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ரொம்ப என்னோடய காட்டுக்குள்ளே மருந்தே அடிக்க மாட்டேறேங்க. வீட்டுக்கிட்ட அடின்னு பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அடிக்காமே தான் வச்சுருக்கிறேன் நான். ஸோ நல்ல பூச்சி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட பூச்சிக்கு சான்ஸ் கிடைக்காதுங்க. அது வந்து சாப்பிட்டு போடும் நல்ல பூச்சி. கடையில் உடச்சி பார்த்து வாங்குவீங்களே, உடச்சே பார்க்க தேவையில்லை. எதை உடைச்சாலும் கேக் மாதிரி இருக்குங்க. அப்படியா முறுக்காட்டேன். ஹேண்ட் ஃபுல்லாக வெண்டைக்காய்ங்க. சூப்பராக ரிங்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அப்படின்னு அப்படி சுற்றி வந்தேன்னா ஒரு சுற்றுன்னா அப்படியே எல்லா ஆங்கிள் நல்லா நமக்கு வியூ கிடைக்குது. எங்கே கத்திரிக்காய் இருக்குது இல்லைன்னு நல்ல ஐடியா கிடைக்குதுங்க. என்ன லிமிட்டேஷன் தான் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. இது ஏரியா வந்து வெரி லிமிட்டடு. இது அதிகபட்சம் ஒரு 8 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இதுக்கு இடம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு 4 அடி ரிங்கில் போடும்போதுங்க. அப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு 1/2 கிலோ வீட்டுக்கு வேணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி 4 ரிங்கில் போடணுங்க. 4 ரிங்கில் போட்டால் தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடாக தான் இருக்குது. பார்க்கலாம், இதை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்க்குறேனுங்க எனக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. இது சின்ன வீடுகளுக்கு, வீட்டு ஏரியாவுகளுக்கு கரெக்டு. பட் எனக்கு நிறைய இடம் இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணி ஏரியா ஒரு 5 சென்ட் மாதிரி பிரித்து அந்த 5 சென்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டனா தான் எனக்கு பெட்டர் ஐடியாங்க.